கடந்த 2012ஆம் ஆண்டு சிம்புவை வைத்து வடசென்னை படத்தை உருவாக்க இருந்தார் வெற்றிமாறன். அதில் ராணா டகுபதியும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிப்பதாக இருந்தது. ஆனால் சில காரணங்களால் அப்படத்தில் இருந்து சிம்பு, ராணா இருவருமே விலகிவிட்டனர். இதையடுத்து தனுஷை வைத்து வடசென்னை படத்தை எடுத்து வெற்றி கண்டார் வெற்றிமாறன். வடசென்னை வெளியாகி 7 ஆண்டுகள் ஆனாலும் அதன் மீதான கிரேஸ் இன்னும் குறையவில்லை. அப்படத்தின் 2ஆம் பாகம் உருவாகும் என பல வருடங்களுக்கு முன்பே அறிவித்திருந்தாலும் அது இன்னும் டேக் ஆஃப் ஆகவில்லை. அண்மையில் குபேரா பட இசை வெளியீட்டு விழாவில் பேசும்போது கூட அடுத்த ஆண்டு வடசென்னை 2 வரும் என்று கூறியிருந்தார் தனுஷ். இதனால் ரசிகர்கள் அப்படத்திற்காக ஆவலோடு எதிர்பார்த்திருந்த சமயத்தில் திடீர் ட்விஸ்டாக சிம்புவுடன் கூட்டணி அமைத்தார் வெற்றிமாறன். ராஜன் வகைரா கதையின் மூலம் வடசென்னை யூனிவர்ஸுக்குள் தற்போது சிம்புவும் வந்துள்ளார். இப்படத்தை கலைப்புலி எஸ். தானு தான் தயாரிக்கிறார். இப்படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையமைப்பதாக கூறப்படுகிறது. இப்படத்தில் நடிகை ஆண்ட்ரியா, நடிகர் சமுத்திரக்கனி, கிஷோர் ஆகியோரும் நடிப்பதாக கூறப்படுகிறது. அண்மையில் இதன் டெஸ்ட் ஷூட் சென்னையில் நடைபெற்றது. அதில் நடிகர் சிம்புவுடன் இயக்குனர் நெல்சனும் கலந்து கொண்டார். அதன் மூலம் அவரும் இப்படத்தில் நடிப்பதாக தகவல் கசிந்துள்ளது.